சிதிலமடைந்த 10,000 பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கும் என்ற விவகாரம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அமைச்சர்கள் பங்கேற்கும் தனியார் நிகழ்ச்சிகளில் ஊடகங்கள் தாங்கள் பெற்ற செய்தி குறிப்பை அடிப்படையாக கொண்டு செய்திகள் வெளியிடுவது வழக்கமான ஒன்று என்று கூறியுள்ளார். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி எங்கு சென்றது என்பதுதான் என்று கூறியுள்ளார். சிதிலமடைந்த 10,000 பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அடிப்படை தேவைகள் எதையுமே நிறைவேற்றாமல் இதற்காக திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக 1,00,000 கோடி ரூபாயை கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளி கல்வித்துறை குறித்து வெளிவந்த தவறான தகவலை உறுதிப்படுத்தாமல் வெளியிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகள் குறித்து பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். மாணவர்களை தத்து கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்றும் எங்களது பிள்ளைகளை நாங்கள் தான் வளர்த்தெடுப்போம் என கூறியுள்ளார். தனியார் பள்ளிகள் சங்க நிகழ்ச்சியில் அவ்வாறு பேசியுள்ளேனா என்பதை தெரிந்து கொள்ளாமல் வெளியிடப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார். உறுதிப்படுத்தாமல் அறிக்கை வெளியிட்டவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நம் பள்ளி நம் பெருமை திட்டத்தில் 540 கோடி ரூபாய் CSR நிதி வந்துள்ளது என்றும் தற்போது வரை 350க்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இனி வரும் நிதி பெண் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளில் கழிவறையை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என்றார். ஒரு தகவல் வந்தால் அதில் உண்மைத்தன்மை உள்ளதா என்பதை தெரியாமல் எக்ஸ் தளத்தில் பதிவிடுவது சரியா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்பினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.